வணக்கம். தலைமுடிக்கு ஷாம்பு உபயோகப்படுத்தும் ப்ரொசீஜர் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கிளையண்டை ஷாம்பூயிங் செய்ய ப்ரிப்பேர் செய்தல், தலைமுடிக்கு ஷாம்பு உபயோகப்படுத்தும் சரியான ப்ரொசீஜரை பின்பற்றுதல், ஷாம்பூவிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல்கள்: காட்டன் தேவைக்கு ஏற்ப, ஒரு ஷாம்பு பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பவுல், கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அல்லது ஏதேனும் ஒரு ஆயில் தேவைக்கு ஏற்ப, ஒரு கண்டிஷனர் பாட்டில், டவல்கள் தேவைக்கு ஏற்ப, சலோன் சிங்க். முறையான தலைமுடி பராமரிப்புக்கு அவ்வப்போது ஷாம்பூவிங் செய்வது மிகவும் அவசியமானது. மேலும் நீங்கள் அதை செய்து கொண்டிருப்பீர்கள். கிளையண்டை ஷாம்பூவிங் செய்ய எவ்வாறு ப்ரிப்பேர் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். கிளையண்டை வரவேற்று ஷாம்பூ ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டும். கிளையண்ட் கம்ஃபர்டபுளாகவும் ஷாம்பூ சர்வீஸ்க்கு தயாராக இருக்கிறாரா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஷாம்பூ அப்ளை செய்யும் போது இயர்ரிங்கள், நெக்லஸ்கள் அல்லது ஹேர் கிளிப்கள் போன்ற அக்சசரிஸ் அல்லது ஜுவல்லரிகளால் இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக அவற்றை அகற்ற கிளையண்ட்டுக்கு உதவ வேண்டும். ஷாம்பூ அப்ளை செய்யும் போது கிளையண்டின் உடை ஈரமாகாமல் இருக்க அவரது கழுத்தை சுற்றி ஒரு டவல் அல்லது நெக் ஸ்ட்ரிப்பை வைக்க வேண்டும். சில கிளையண்ட்கள் ஷாம்பூ அப்ளை செய்வதற்கு முன்னர் தலையில் எண்ணெய் தேய்ப்பதை விரும்புவார்கள் என்பதால் முதலில் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதிலிருந்து தொடங்கலாம். இது கட்டாயமானதல்ல. அவர்களின் விருப்பத்திற்கேற்ப ஏதேனும் ஒரு ஆயில் அல்லது சில ஆயில்களின் கலவையை ஒரு சின்ன பவுலில் வைத்து பயன்படுத்தலாம். நல்ல பலன்களை பெற ஆயில் பவுலை ஹாட் வாட்டரில் வைத்து டபுள் பாய்லர் மெத்தடை பயன்படுத்தி ஆயிலை வெப்பப்படுத்த வேண்டும். காட்டன் பாலை மிதமான சூட்டில் உள்ள ஆயிலில் டிப் செய்து முடியை சில பகுதிகளாக பிரித்து ஸ்கேல்பில் அப்ளை செய்ய வேண்டும். ஸ்கேல்பில் ஆயில் அப்சார்ப் ஆவதற்காக 10 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். சிறந்த பலன்களை பெறுவதற்கு உங்களது கிளையண்டின் முடியில் சரியாக ஷாம்பூவிங் செய்யும் ப்ரொசீஜரை இப்போது பார்க்கலாம். ஷாம்பூ சேரில் கிளையண்டை கம்ஃபர்டபுளாக அமர வைத்து அவரது தலை சிங்கில் முறையாக வைக்கப்பட்டு அவரது கழுத்து பகுதிக்கு எந்தவித ஸ்ட்ரெயினும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஷாம்பூ அப்ளை செய்வதற்கு முன்னர் அவரது முடியை சுத்தமான நீரில் நன்றாக கழுவ வேண்டும். நீர் குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதனால் முடியை வாஷ் செய்வதற்கு வெதுவெதுப்பான நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முடியை வாஷ் செய்வதன் மூலம் ஹேர் மற்றும் ஸ்கேல்பில் உள்ள அழுக்கு நீக்கப்படுகிறது. மேலும் நல்ல அடர்த்தியான முடியாக இருந்தால் ஷாம்பூ அப்ளை செய்யும் போது சிக்கல் ஆகாமல் இருப்பதற்காக முன்னரே பிரஷ் செய்ய வேண்டும். ஷாம்பூ அப்ளை செய்யும் போது சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் செய்வதற்காக ஒரு ரிலாக்ஸிங் ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்து கிளையண்ட்டுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க வேண்டும். உங்களது விரல் நுனிகளை பயன்படுத்தி ஸ்கேல்பில் சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக மசாஜ் செய்ய வேண்டும். ஸ்கேல்ப் மற்றும் ஹேரில் ஷாம்பூ அப்ளை செய்த பின்னர் தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும். ஷாம்பூ முழுவதும் நீங்கும் வரை வார்ம் வாட்டரில் தலைமுடியை நன்கு அலச வேண்டும். ஷாம்பூவின் ரெசிடியூ நீங்க கழுத்து மற்றும் காதுகளுக்கு பின்பகுதியை கழுவுவதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் வாஷ் செய்யும் போதும் வாஷ் செய்த பின்னரும் முடியை மீண்டும் மீண்டும் விரல்களால் கோதுதல் கூடாது. இதனால் ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படலாம். கிளையண்டின் ஹேர் டைப் அல்லது ப்ராடக்ட் பில்டப் லெவலை பொறுத்து ஆப்டிமல் கிளென்லினஸை பெறுவதற்கு மீண்டும் ஒரு முறை ஷாம்பூவிங் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். தேவைப்பட்டால் இரண்டாவது முறை ஷாம்பூ அப்ளை செய்து மீண்டும் அலசலாம்.
ஷாம்பு பயன்படுத்திய பிறகு சரியான கண்டிஷனரை பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. கண்டிஷனர் அப்ளை செய்யும் போது ஸ்கேல்பில் அப்ளை செய்யாமல் முடியில் மட்டுமே அப்ளை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு காயின் சைஸ் அளவிலான கண்டிஷனரை எடுத்து அது எமல்சிஃபையாக இரு உள்ளங்கைகளிலும் தேய்க்க வேண்டும். முடி முழுவதும் ஈவனாக தடவ வேண்டும். முடியில் அப்சார்ப் ஆக ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே இருக்க வேண்டும். பின்னர் கண்டிஷனர் முழுவதும் நீங்கும் அளவிற்கு நீரால் அலச வேண்டும். முடியை வாஷ் செய்த பின்னர் முடியிலிருந்து நீரை தானாக ட்ரெயினாக விட்டு பின்னர் ஒரு வாட்டர் அப்சார்பன்ட் டவல் கொண்டு வைப் செய்ய வேண்டும். கிளையண்டை மெதுவாக அமர வைத்து டவல் அல்லது நெக் ஸ்ட்ரிப்பை அகற்ற வேண்டும். ஒரு ட்ரை டவல் கொண்டு அவரது முகம் மற்றும் கழுத்தில் உள்ள நீரை ஒற்றி எடுக்க வேண்டும். ஒரு சுத்தமான டவலை கொண்டு முடியை கட்டி கிளையண்டை ஸ்டைலிங் ஸ்டேஷன் அல்லது சீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். தலைமுடிக்கு ஷாம்பு பயன்படுத்தும் ப்ரொசீஜர் குறித்து இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஷாம்பு பயன்படுத்துவதின் அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. முடி மற்றும் ஸ்கேல்பிலிருந்து அழுக்கு, எண்ணெய், வியர்வை மற்றும் ப்ராடக்ட் பில்டப் போன்றவற்றை நீக்குவதற்கு ஷாம்பு உதவுகிறது. ரெகுலராக ஷாம்பூவிங் செய்வது ஸ்கேல்ப் ஹைஜீனை அதிகரிக்கிறது. இயல்பாகவே ஸ்கேல்ப் ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் ஆன சீபமை உற்பத்தி செய்கிறது. இது மாய்ஸ்சரைஸ் செய்யவும் முடியை பாதுகாக்கவும் உதவுகிறது. இருப்பினும் அதிகப்படியான சீபம் உற்பத்தியாவதால் ஸ்கேல்ப் கிரீசியாக மாறுகிறது. இதனால் அழுக்கு சேர்ந்து டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துகிறது. ஷாம்பூவிங் செய்வது சீபம் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் செய்து ஹெல்தி ஸ்கேல்பை மெயின்டைன் செய்ய உதவுகிறது. வியர்வை, அதிகப்படியான எண்ணெய் அல்லது சுற்றுச்சூழல் காரணிகளால் உண்டாகும் துர்நாற்றங்களை ஷாம்பூ நீக்குகிறது. ஷாம்பூவிங் செய்வதன் மூலம் இது போன்ற துர்நாற்றம் ஏற்படுத்தும் சப்ஸ்டன்ஸ்கள் வாஷ் செய்யப்பட்டு முடியை ஃப்ரெஷ் ஸ்மெல் மற்றும் கிளீனாக வைத்திருக்க உதவுகிறது. ஸ்கேல்ப் மற்றும் முடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் செய்ய ஷாம்பூ பயன்படுத்த வேண்டியது அவசியமானது. ஒரு சுத்தமான ஸ்கேல்ப் டாண்ட்ரஃப், இச்சினஸ் அல்லது இன்ஃப்ளமேஷன் போன்ற ஸ்கேல்ப் ரிஸ்க் கண்டிஷன்களை குறைக்கிறது. சுத்தமான முடியை ஸ்டைல் செய்வதும் மேனேஜ் செய்வதும் மிக எளிமையானது. ஷாம்பூ முடியிலிருந்து அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்குகளை நீக்குகிறது. மேலும் அதிக வால்யூம், பவுன்ஸ் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டியுடன் வைத்திருக்க உதவுகிறது. இது ஸ்டைலிங் ப்ராடக்ட்களை அப்ளை செய்வதற்கு ஒரு கிளீன் பேஸை கொடுக்கிறது மற்றும் அவை சரியாக பெர்ஃபார்ம் செய்ய உதவுகிறது. கிளீன் மற்றும் ரெஃப்ரெஷ்ட் ஹேர் நலனையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. கிளீன் ஹேர் நம்மை சாஃப்ட், ஸ்மூத் மற்றும் அதிக மேனேஜபிளாக உணர செய்கிறது. மேலும் ஓவரால் ஹேர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகரிக்க உதவுகிறது. இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். முதலில் சுத்தமான நீரில் முடியை வாஷ் செய்ய வேண்டும். தேவையான அளவில் ஷாம்புவை எடுத்து தலையில் அப்ளை செய்ய வேண்டும். நீரில் அலச வேண்டும். கண்டிஷனர் அப்ளை செய்துவிட்டு பின்னர் முடியை நீரில் வாஷ் செய்ய வேண்டும். ஒரு டவலை பயன்படுத்தி முடியை ட்ரை செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஷாம்பு உபயோகப்படுத்தும் ப்ரொசீஜர் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.